வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிஎம் மோடி அவர்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்கள இருந்து டிகிரி இல்ல 12th இல்ல டிப்ளமோ நீங்க என்ன வேணாலுமே கம்ப்ளீட் வந்து பண்ணிருக்கலாம். ஒரு 3 விதமான வேலை வாய்ப்புகள் வந்து விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர், அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க், அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க். இந்த 3 வேலை வாய்ப்புகளுக்குமே சேலரி கவர்மெண்டோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வேலைகள் வந்து மத்திய அரசு மூலமா விட்டிருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதுக்கான ஜாப் லொகேஷன். தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லையும் நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஏதாச்சும் பார்ட் டைமாக ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இப்போ வந்து உடனடியாக ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிங்கன்னா அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதோட லிங்கை வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே பார்த்துட்டு வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டது எங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்புகள் மாதிரி நம்பகமான வேலை வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்புகள் வேணும், அதை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை தொட்டு உள்ள போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்க வந்து விசாரிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டு இந்த வேலைகள் வந்து எங்க அப்படின்னா CCRS அப்படின்னு சொல்லக்கூடிய த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்யூர்மெண்ட். கடைசியா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த நோட்டிஃபிகேஷனுமே விடாமல் வச்சிருந்தாங்க. இப்போ அகைன் வந்து இந்த 2026 சோஷியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க், லோ டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேட்டகரிஸ் ஆஃப் வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான், முக்கியமாக மத்திய அரசு வேலை. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்ற கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய வேலை. இதுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையிலே நீங்கள் இந்த வேலைகள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 9 2026. ஸோ அதுக்குள்ள தபால் மூலியமா ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மோஸ்ட்லி தமிழில் தான் இருக்குது. நானுமே அதை ரீட் பண்ணேன். ஸோ தமிழ்லே இருக்கிறனால நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் இல்லை விஷயங்கள் என்னென்ன அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும்ல நான் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஓகே, 3 விதமான வேலை வாய்ப்புகள். ஓகே, இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த அலோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கவர்மெண்ட்டில் ஏன் நம்ம போனோம் அப்படின்னா சேலரி அப்படின்றது பேசிக் தான். ப்ரைவேட்டில் அதை விட நிறைய கம்பெனிஸ் நிறையா வந்து தராங்க. பட் ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய ஜாப் செக்யூரிட்டியும் அதில் கிடைக்கக்கூடிய அலோன்ஸ் அப்படி தான். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்றது தராங்க, அதுக்கப்புறம் டியரன்ஸ் அலோன்ஸ் அப்படின்றது தராங்க, மெடிக்கல் பெனிஃபிட்டு, பெய்டு லீவ் ஃபெசிலிட்டி, ஜாப் செக்யூரிட்டி, அங்கே அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரமோஷன். இத்தனை விஷயங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் இந்த அரசு வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்ற மணியுமே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே வந்து எஜுகேஷன் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சோஷியல் ஒர்க்கர் வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோல சோஷியல் ஒர்க் சார்ந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்கராக ஹாஸ்பிட்டல் இல்லைனா வேற ஏதாச்சும் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வேலை பார்த்துறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து போஸ்ட் டிகிரி யூஜி மாஸ்டர் டிகிரி சொல்லுவோம்ல, ஸோ அப்படி நீங்கள் பிஜி அதில் முடிச்சிருங்க அப்படின்னாலும் அதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க். இந்த வேலை வாய்ப்புகளுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க ஏதோ ஒரு டிகிரி, அது வந்து எந்த டிகிரியாக வேணா இருக்கலாம். ஸோ அப்படி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் வேலைவாய்ப்புகள். இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் பேசிக்காக 12th இல்லைனா 10th வந்து முடிச்சிருக்கணும். டைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேயுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜஸ் வேணாலுமே ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு டைப்பிங் தெரியுது அப்படின்னாலும் ஓகே தான். அது வந்து இங்கிலீஷ்னாலும் ஓகே தான், ஹிந்தினாலும் ஓகே தான், இல்லை தமிழ்னாலும் ஓகே தான். இந்த 3ல் ஏதோ ஒரு லாங்குவேஜில் நீங்கள் வந்து டைப்பிங் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் 3மே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. 3மே யாருக்கும் அப்படி தெரிஞ்ச அளவுக்குலாம் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று ஓகேங்களா. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏதோ
ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதவி வயசு வந்து மாறுது. சோஷியல் ஒர்க்கர் வேலைவாய்ப்புகளுக்கு 18லேருந்து 30 வயசு ப்ளஸ் அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும், லோயர் டிவிஷனுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் ப்ளஸ் இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இன்கேஸ் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகிரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், இது போக பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விடோவாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா 10, 13, 15 அப்படின்ட்டு அந்த கேட்டகிரிஸ் வைஸ் வந்து சேஞ்ச் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயினாக இந்த வேலை வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய சேலரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு 35,400 1,12,400 வரைக்கும், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 25,500 81,100 வரைக்கும் அப்ராக்சிமேட்லியும், அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு 19,900 63,200 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இதில் உங்களுக்கான சேலரி அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பார்த்து அந்த அலோன்ஸ் விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக படித்து பார்த்துக்கலாம். ஸோ கீழே அப்படியே ஃபைனலாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் தபால் மூலியமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே ஸோ அப்படி தபால் மூலியமாக விண்ணப்பிக்கிறதுக்கான அஃபிஷியல் போஸ்டல் அட்ரஸ் வந்து இதுதான். ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த டைரக்டர் ஜெனரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், தாம்பரம் சாந்தோம் சர்ச், சென்னை போட்டிருக்கல. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. மெயினாக ஸ்பீடு போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்லையோ இல்லை ஆர்டினரி போஸ்ட்லையோ அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான லிங்க் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளை லிங்க் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக டச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் தான். கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை டச் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படி வந்து கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே உங்களுக்கு கிளிக்கர் தெரியுதா? அதை டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து டிசெண்டிங்கில் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டம் ஒரு டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை தொட்டு தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்க போகிறீங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் தெரியுதா? எஸ், இதை வந்து இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ஆயுஷ் வேலை வாய்ப்புகளுக்கான அஃபிஷியல் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து லோட் ஆகுது. நீங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்போ எதில் பார்த்தாலுமே இதே மணிக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நமக்கு தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மூலயமா இந்த வேலை வாய்ப்புகள் விடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் தான். இது வந்து டெம்பரவரி கேட்டகிரி கான்ட்ராக்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்றது என்ன இருக்கோ அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. மொத்தம் இந்த பிடிஎஃப் வந்து சரியாக 15 பக்கங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கான விஷயங்கள் என்னென்னலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நான் ஃபைனலாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, சரியாக இது வந்து 8வது பக்கத்தில் ஓகேங்களா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே எடுக்கணுமா கேட்டால் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து அதை மட்டும் நீங்கள் தனியாக ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்பயும் போல உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணுங்க. நேமு, எஜுகேஷன், அப்பா அம்மா டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களை பற்றின செல்ஃப் டீட்டெயில்ஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன், அந்த டைப்பிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் மறக்காமல் சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ், அதுக்கப்புறம் டேட், இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருக்கணும். ஓகேங்களா, சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன் போட்டுட்டு நேம் அண்ட் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேரை வந்து கேபிட்டல் லெட்டர் கீழே எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சைனை வந்து தனியாக போட்டுருங்க. தயவு செய்து வெறும் கேபிட்டல் லெட்டரில் மட்டும் போட்டுறக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் தனியாக, சைன் தனியாக அப்படின்றத போட்டிருக்கணும் அப்படின்ற மணிக்கே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, அதே மணிக்கு இன்னொன்றுங்க 3 அப்ளிகேஷன் இருக்குது. இதில் வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் தனியாகவும் லோயர் டிவிஷனுக்கான தனியாக ஒவ்வொரு வேலைகள் 3 வேலைகள் இருக்குல்ல, 3 வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் தனித்தனியாக
கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு. அதனால நீங்கள் பாட்டு எடுத்தோன்னே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் எடுத்துடக்கூடாது. ஒரு ஒரு வேலைகளுக்கும் தனியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை, எந்த இது வந்து உங்களுக்கு வந்து தேவை இருக்கோ நீங்கள் அதை மட்டும் வந்து ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டவுட் வந்து வரும், இல்லை ப்ரோ எனக்கு 2-3 குவாலிஃபிகேஷன் வந்து செட் ஆகுது, நான் ஒரு ஆள் தான், பட் ஆனால் நான் வெவ்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாமா கேட்டால் எஸ், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதனால் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் தனித்தனியாக, ஏன்னா ஒரு ஒரு வேலை வாய்ப்புகளுக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கணும், போஸ்ட் வந்து போட்டிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்கா அப்போ கேட்டிங்கன்னா இருக்கு. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிர்ணயிச்சிருக்காங்க. 300 ரூபாய் அப்படின்றது ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு யார் யாருக்கு இல்லை அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, இல்லை எஸ்சி எஸ்டியில் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ யார் ஃபீஸ் கட்டணும்னா ஓபிசி கேட்டகிரிக்குள்ளேயும் ஓசி கேட்டகிரிக்குள்ளே வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டணும். ஓகே, இந்த ஃபீஸ் வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிடி வந்து எடுத்துருக்கணும். அது வந்து எந்த பேங்க்லனாலும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு நான் வந்து டிடி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன பேர்லாம் கேட்பாங்க. அந்த பேர் வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் சித்தா இங்கே வந்து போட்டிருக்காங்களா, எஸ் இந்த நேமில் நான் வந்து டிடி எடுக்கணும் எக்ஸாம்க்காக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்களே அந்த பேங்க்கே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டினதுக்கு அப்புறம் ரசீதுமே தருவாங்க. ஓகேங்களா, நம்ம கட்டினதுக்கான ரசீது, அந்த ரசீதையுமே அந்த போஸ்ட் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, எஸ் அந்த போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட் கவருக்குள்ளேயே எதையும் நீங்கள் அந்த ரசீதையும் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது கூட உங்கள் 10th 12th டிகிரி ஆதார் எல்லா ஜெராக்ஸுமே, ஓகேங்களா, எல்லா ஜெராக்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட அந்த ரசீதையும் பணக்கட்டக்கான ரசீதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரிக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து கேட்குறாங்க நீங்கள் பணம் கட்டினது வந்து எந்த பிரான்ச்சில், அந்த பிரான்ச்சோட பேர், டிடி நம்பரும் ப்ளஸ் வந்து டேட்டும் கேட்குறாங்க. அந்த டேட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் 300 ரூபாய் அப்படின்றத போட்டுட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி அது கூட அந்த ரசீதையுமே வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க.